நம்ம கொய்யா மரத்துல ஒரு கொய்யாப்பழம் நல்லா பழுத்துருச்சு. செல்வா பழம் இல்லாம அத பறிக்கவே மனசு இல்ல. அத்தை இதுக்கு மேல விட்டீன்னா அணிங்கிரும்னு சொல்ட்டாங்களா, அதோட ஈவினிங் பறிச்சு ஆளுக்கு பாதி பாதி அப்படியே சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு 2, 3 நாளா ஈவினிங் டைம்ல மட்டும் அப்படியே இருட்டிட்டு மழை வர மாதிரியே இருக்கும். ஆனா வராது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே சட சடன்னு தூத்தல் விழுந்துருச்சா, அதோட எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வந்தாச்சு. லைட்டா காத்தடிச்சாலே கரண்ட்ட பிடுங்கி விட்டுருவாங்களா, இப்போ லைட்டா வேற தூத்தல் விழுந்துருச்சா கரண்ட் போனாலும் போயிரும். நம்ம வேற அரிசி ஊற போட்டுருக்கோம்ல. வேகமா ஓடி நான் எந்த வேலையும் பார்க்க போறதில்ல. அத்தை தான் ஒரு பக்கம் கிரைண்டர்ல அரிசி அள்ளி போட்டுட்டு வெளியில சாப்பாடு வச்சுட்டு சிலிண்டரில் குழம்பு வச்சுட்ருந்தாங்க. பயிர் குழம்பு தான். கருவாட்டு குழம்பு வைக்கவான்னு கேட்டாங்க. நான் தான் இல்ல இந்த சாம்பார் வச்சா காலையில் தோசைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஒரு பக்கம் சாம்பார். அங்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் மட்டும் நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் பருப்பில் அள்ளி போட்டுட்டு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் போயிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஃபேமிலியில் வீடியோ கால் பண்ணியிருந்தாங்களா, அவங்களோட பேசிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருந்தது எல்லாத்தையும் மடிச்சு விட்ருக்கும்போது, எங்கள் அத்தை சாம்பார் தாளிக்கிற ஸ்மெல்லு ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாரி அவ்வளோ மணமா இருந்தது. அப்புறம் என்ன நமக்கு பசிய தூண்டி விட்டுருச்சா, சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்னு இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே சாப்பிட்டாச்சு. சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல் தான் நல்ல சாப்பாடு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஜாஸ்மின், தன்விகா, மனிஷா, நிரோஜா, அஜித் குமார், நிவேதினி, ஜான் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஹரிஹரன், மகேஸ்வரி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.